அடுத்தபடியாக தலைமை கழக பேச்சாளர் கொலம்பஸ் மீரான் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அரசியல் அமைப்பு சட்டமும் இன்றைய தேசத்தின் இணையும் என்ற தலைப்பிலும் வக்ஃப் வாரிய சட்டம் இந்திய தேசத்தில் கேள்விக்குறியாக இருக்கின்ற என்ற விஷயத்தை தலைப்பாக தென்காசி பெருநகரத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கக்கூடிய தென்காசி நகர தலைவர் அபாபி மைதீன் அவர்களே, காலத்தை அருமை கருதி அவர்களோடு பயணிக்கின்ற பல்வேறு வட்ட அணி துணை நிர்வாகிகளே, எனக்கு பின்னால் உரையாற்ற வருகை புரிந்துள்ள எமது கழகத்தின் மாவட்ட தலைவர் ஒரு சிறப்பான ஒரு செயல்பாட்டை தலைமை கழகம் அறிவித்துள்ளது. அப்படிப்பட்ட மைனார் முகமது அவர்களே, அவரோடு பயணிக்கின்ற பல்வேறுபட்ட துணை அணி நிர்வாகிகள் காலத்தை கருதி இறுதியாக இந்த மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்துகின்ற இந்த மண்ணின் மைந்தன் மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மைதீன் சேட்கான் அவர்களே, சகோதரர்களால் அன்பாக அழைக்கக்கூடிய தளபதியார் என்ற சொல்லுக்கு ஏற்ற போதிக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் என் பாசத்துக்குரிய அண்ணன் தாமரம் ஜேக்குபன் அவர்களே, வந்திருக்கக்கூடிய என் வார்த்தைகளை செவிமடுக்கின்ற அன்பு உளவுத்துறை அதிகாரிகளே, என் தாய்மார்களே, ஜமாத்து பெருமக்களே, இந்த தலைப்பு இந்த நேரத்தில் இந்த தேசத்தில் வைக்கக்கூடிய நேரம் என்ன? சட்டத்தின் பேரால் நீதிமன்றத்தின் பேரால் ஒரு சமூகத்தை ஒடுக்கின்ற நிலை இந்த தேசத்தில் அரங்கி வருகின்றது, யாரும் மறுக்க முடியாது. வக்ஃப் வாரியம் என்று முஸ்லிம்களுக்காக அன்றைய இருந்த செல்வந்தர்களால் மன்னர்களால் ஒதுக்கப்பட்ட சட்டம். ஆனால் அதே சட்டத்தை வைத்து இந்த தேசத்தில் அதை தவறாக பயன்படுத்திக் கொண்டு இந்திய தேசத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்களை சொத்தை முடக்க துடிக்கின்ற இந்த சங்பரிவார மத்திய அரசு. அதைத்தான் நம்ம சொல்றோம். நம்ம வீட்டை ஒருத்த அபகரிக்க பொங்கிடுவோம். பாபர் மசூதியை இழந்து விட்டோம். இந்த சமூகம் எழும்பல. திருப்பரங்குன்றம் மழை பாருங்க. அந்த மழை நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது, சிறுமையா இருக்கும் போது என் தாயார் அந்த மலைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. கந்திரியில நான் சாப்பிட்டு அசைக்க விடுவேன். இது கண்ணுக்கு முன்னால அந்த ஊருக்காரங்களுக்கே தெரியுது. அது தர்காவில் கறி சமைச்சு சாப்பிடுவாங்க. அங்க தக்காளி சாதம் தயிர் சாதம் சமைச்சு சாப்பிடுவாங்க. அப்ப அதெல்லாம் ஒரு அரசியலாக எடுத்துக்கொண்டு அதன் மூலம் நீதிமன்றத்துக்கு போறாங்க பாருங்க. நீதிமன்றமே பல முறை தீர்ப்புல அந்த தர்கா என்பது முஸ்லீமுக்கு சொந்தமான தீர்ப்பு எழுதிருச்சு. எதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்ல வரோம்னா, இந்த சமூகம் இன்னும் விழிப்புணர்வு. என்ன விழிப்புணர்வு? நமக்கு என்ன விஷயம் அப்படின்னு அசால்ட்டா இருக்கிறாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க? அதுல கறி சமைச்சது தப்புனாங்க. இப்ப ஹெச் ராஜா மகாராஜா ஹெச் ராஜா என்ன சொல்றாரு? அந்த தர்கா அப்படியே பிடிங்கி கொண்டு கோரிப்பாளையத்தில் வைக்கிறோமா. அங்க இருந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் இன்னொரு தர்கா. அப்ப எதுக்காக சொல்றோம்னா, அன்பான உறவுகளை, இந்த சமூகம் ஒரு அரசியல் ரீதியாக ஒன்றுபடவில்லை என்றால், அரசியல் அதிகாரத்தை பெறவில்லை என்றால் இந்த தேசத்தில் நாம் நிற்க முடியாது. இன்னைக்கு எதுக்கு பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்காங்க? எதுக்கெல்லாம் பொறுமையா பொறுத்துக்கிட்டு இருக்காங்க?
கையில வாக்கு வங்கி இருக்கு, ஓட்டு இருக்கு. உங்கள் பின்னால என்ன? உங்க சமூகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் போகுது, அண்ணா திராவிட முன்னேற்ற போகுது. ஏனைய அரசியல் கட்சி பின்னால் போகிற சமூகமே, உன் சமூகத்தை காக்கின்ற எத்தனோ அரசியல் கட்சி. இன்னும் சொல்ல போனால் இந்திய தேசத்திலே ஒரு சேவை அரசியல் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி ஒரு அரசியல் கட்சியை காட்ட முடியுமா? முடியாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுங்க, எந்த கட்சியில சேவை செய்ய சொல்லுவா? மனிதநேய மக்கள் கட்சி அந்த உட்கார்ந்து முன்னால தாமரை ஏற்று போன சென்னையில் போன்ற தாமரை போன்ற பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டார். அரசு அதிகாரிகள் போது முன்னாலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மனிதநேய மக்கள் கட்சியோட தொண்டர்கள் களப்பணியாற்றுவாங்க. அவன் ஏழை விபத்துகளா இருக்கட்டும், ஏழை எங்க பாதிப்பு ஏற்பட்டோம், தமிழகம் முழுவதும் ஒரு அரசியல் கட்சி இந்திய தேசத்தில் 200க்கும் மேற்பட்ட அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் சேவை செய்தால் இந்த அரசியல் கட்சியை தவிர, மனிதநேய மக்கள் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் கிடையாது. அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சிலவங்க இந்த பகுதியில் நிறைய இருக்கிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சியா அவங்க 2 சீட்டு 1 சீட்டு 3 சீட்டு பேருவாங்க. அப்படி பேசி நண்பு சமூகமே, நான் உன்னை பார்த்து திரும்பி கேட்கிறேன், உன் சமூகம் முன்னேற வேண்டும், உன்னுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும். அப்படி நினைக்கின்றவன் நீ சேராட்டவனும் பிரச்சனை இல்லை, நீ அள்ளி வாரி தூவாம அவதூற கிளப்பாம இருந்தால் சரி. ஒரு விஷயம் தெரியுமா, நீங்க புரிஞ்சுக்கணும், முருகனை வச்சு சங் பரிவார் அரசியல் பண்றாங்க. ஆனா பாபநாசத்தில் அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ பேராசிரியர் தலைவர் ஜவாஹிர் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து பேசுறாரு. என்ன பேசுறாங்க? முருகன் கோவில்ல, அவர் பகிர்ந்த முருகன் கோவில்ல முருகன் பக்கத்துல நடந்து போறாங்க. அப்ப சட்டமன்றத்தில் அனைத்து சமூகத்துக்கான குரலாக உழைத்தார். என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த கோயில்ல செல்வதற்கு லிப்ட் அமைச்சுட்டாங்க என்று கேட்டது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றி அந்த இந்து சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் இன்னைக்கு லிப்ட்ல போறாங்க. எதற்காக இந்த வார்த்தைகளை இன்னைக்கு மக்கள் மத்தியில் சொல்றோம் அப்படின்னா, காலத்தால் அருமைகிறது, சுருக்கமா சொல்றேன். ஒரு சமூகம் அழிய வேண்டும் துடிக்கின்ற அரசியல் கட்சி அமைப்பு, நம்மை சேர்ந்து ஒழிக்கின்ற அமைப்பு இருக்கிறது. ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி நமது சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஆகின்ற வர்க்கத்தின் முன்னால் எந்த ரீதியில் போராட முடியுமோ போராடி வாங்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறது. அன்பார்ந்த நறுமை சொந்தங்களே, அரசியலமைப்பு சட்டத்திலும் வக்வாரிய சட்டம் போன்ற இடங்கள்ல அழிக்க துடிக்கின்ற மக்கள் மத்தியில் விழிப்புணர்வோடு இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மனிதநேய மக்கள் கட்சி 17வது ஆண்டு துவக்க விழாவில் இந்த நிகழ்வில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தென்காசி நகர நிர்வாகத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, காலத்தின் அருமை கருதி என் உரைக்கை திரையிட்டு வாய்ப்பு நன்றி. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.